குற்ற வழக்குல ஒரு 30 நாட்களுக்கு ஒரு பிரதமரோ அல்லது மத்திய அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ சிறையில் அடைக்கப்படுறாங்க, சிறையில ஒரு 30 நாட்கள் இருக்காங்க அப்படின்னாலே 31வது நாள் அவங்களுடைய பதவியை அவங்க ராஜினாமா செய்யணும். இல்ல அவங்க பதவியை ராஜினாமா செய்யலைன்னா அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய மசோதாவானது இப்போ கொண்டு வராங்க மத்திய அரசு. ஸோ அதுக்காக ஒரு 3 மசோதா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் இந்த 3 மசோதா இதுக்கான 3 மசோதாவை இப்போ தாக்கல் செய்யறாங்க. என்னென்ன மசோதானா, யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா 2025, அடுத்த அரசமைப்பு 130வது திருத்த மசோதா 2025, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2025 சொல்லிட்டு ஒரு 3 மசோதாக்கள் இப்போ தாக்கல் செய்யறாங்க. எதுக்காக? இப்போ குற்ற வழக்குகள்ல இதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, இப்போ குற்ற வழக்குகளை பதிவாக்கி தண்டனை, அதாவது அவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்ட அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல தான் அந்த பிரதமரோ முதலமைச்சரோ அல்லது மத்திய அமைச்சர்களோ அந்த மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க. இந்த மசோதாவின்படி என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, பிரதமரோ அல்லது மத்திய அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு குற்றங்களை புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டி அவங்களை கைது செஞ்சிருக்காங்க. ப்ரூஃப் பண்ணல, ஆனால் கைது செஞ்சிருக்காங்க. கைது செஞ்சு ஒரு 30 நாட்களுக்கு அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா 31வது நாள் அவங்க அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யணும். அப்படி செய்யலை அப்படின்னா அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க. அதுக்கான மசோதா தான் இந்த 3 மசோதா. அதாவது இந்த சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு 3 அரசமைப்பு சட்டப்பிரிவுல திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 சட்டப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா, அரசமைப்பு சட்டப்பிரிவு 75, அடுத்து 164, அடுத்து 239 AA. 75 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர்னால பிரதமர் நியமிக்கப்படுறாரு. பிரதமருடைய ஆலோசனையின் பேர்ல மற்ற அமைச்சர்கள் குடியரசுத் தலைவரால நியமிக்கப்படுறாங்க. அதுதான் ஆர்டிகல் 75 குறிப்பிடுது. ஆர்டிகல் 164 அப்படிங்கிறது முதலமைச்சரை ஆளுநர் நியமிக்கிறார். முதலமைச்சரின் ஆளுநர், அதாவது முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேர்ல மற்ற அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த 164 குறிப்பிடுது. அடுத்து 239 AA அப்படிங்கிறது யூனியன் பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா, டெல்லி ஒரு யூனியன் பிரதேசம் தானே, டெல்லிக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை வழங்கக்கூடிய ஒரு ஆர்டிகிளா தான் இந்த 239 AA அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டெல்லி சட்டமன்றம் மூலமா சட்டங்களை இயற்றுறது, இந்த மாதிரியான ஒரு சிறப்பு அதிகாரங்கள் டெல்லிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 ஆர்டிகல்ல திருத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ குற்ற வழக்குல இதுக்கு முன்னாடி தண்டனை பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் மட்டும்தான் பதவியிலேருந்து நீக்க முடியும். இப்போ குற்ற வழக்குல 30 நாட்கள் சிறையில இருந்தாலே முதலமைச்சர், பிரதமர், மத்திய அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான 3 மசோதாவை இப்போ தாக்கல் செய்யறாங்க.